அனைவரும் இலங்கையர்கள், அனைவரும் சமம், சமத்துவமானவர்கள் என்று கூறும் தேசிய மக்கள் சக்தி எனும் ஜேவிபியினருக்கு முடியுமாக இருந்தால் இந்த நாட்டில் பௌத்த மதத்துக்கு கொடுக்கும் முன்னுரிமையை இந்த நாட்டில் உள்ள ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள். உங்களால் இயலுமென்றால் முதலில் அதை செய்து காட்டுங்கள். அதன்பின் இந்த நாட்டில் அனைவரும் சமமானவர்கள் என்று கூறுங்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தேசிய அமைப்பாளருமான கோவிந்தன் கருணாகரம் சவால் விடுத்துள்ளார். இன்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு இன்று இலங்கையிலே ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கும் விடயம், ஏவிபியின் செயலாளர் ரிஸ்வின் சில்வா அவர்கள் நேற்றைய வீரேசரியிலே ஒரு முழுமையான பேட்டியை கொடுத்திருந்தார். அதாவது புதிய அரசியலமைப்பை உருவாக்கி 13வது திருத்தச் சட்டத்தை, இலங்கையிலே அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்தச் சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்கி மாகாண சபை முறைமையை இல்லாமல் ஒழிப்பதற்கான திட்டங்களை தாங்கள் வகுத்து கொண்டிருப்பதாகவும், அது மாத்திரமல்ல, இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இலங்கை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக இந்தியாவால் வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் என்று கூறியிருந்தார். உண்மையிலே ரில்வின் சில்வா அவர்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். 13வது திருத்தச் சட்டம் என்பது அரசியலமைப்பிலே 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்படும் போது 6/5 பெரும்பான்மையுடன் இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் அந்த திருத்தச் சட்டத்தை பாராளுமன்றத்தின் ஊடாகவே கொண்டு வந்திருந்தார். அப்படி இருக்கும் போது இலங்கை மக்களது விருப்பத்திற்கு மாறாக கொண்டு வரப்பட்டது என்பது ஒரு பொய்யான கதையும் போலித்தனமான கதையும். ஏனென்றால் அந்த நேரத்திலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக ஜேவிபி போராடியதாகவும், தொடர்ச்சியாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து தாங்கள் அதற்கு எதிராக செயற்பட்டு கொண்டு வருவதாகவும் அவர் கூறியிருந்தார். உண்மைதான். 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டிருந்தால் இன்று வடகிழக்கு தமிழ் மக்கள் கூட கணிசமான அளவு தேசிய மக்கள் சக்திக்கு, இந்த ஏவிபிக்கு வாக்களித்திருப்பவர்கள் முழுமையாக 13வது திருத்தச் சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் விரும்பியோ, தமிழ் மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ எப்போதோ இந்த தேசிய அரசியல் நீரோட்டத்தில் கணிசமானவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள். இலங்கையிலே 22 புதிய அரசியலமைப்பு உருவாகி 78ஆம் ஆண்டு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வந்து அதிலிருந்து 22 திருத்தங்கள் அந்த அரசியல் அமைப்பிலே கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் 13வது திருத்தச் சட்டம் மாத்திரமே முழுமையாக அமுல்படுத்தப்படாமல் இருக்கின்றது. 87லிருந்து அதற்கு எதிராக போராடி கொண்டு வரும் இந்த ஜேவிபி 2006லே தற்காலிகமாக இணைந்திருந்த வடகிழக்கை பிரிப்பதற்கும் இவர்கள்தான் நீதிமன்றத்தை நாடி நிரந்தரமாக பிரித்து வைத்தவர்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதோ பாராளுமன்ற தேர்தல்களின் போதோ வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி என்று கூறப்படும் ஜேவிபி எதுவிதமான தீர்வு திட்டங்களையோ அல்லது இந்த பிரச்சனைக்கு எப்படியான தீர்வை கொடுக்க போறோம் என்றோ அவர்கள் கூறவில்லை. ஜேவிபியை பொறுத்த மட்டிலே ஜனாதிபதியின் கருத்தையோ அல்லது அமைச்சர்களின் கருத்தையோ விட அவர்களுடைய கட்சியின் செயலாளர் ரிஸ்வின் சில்வா அவர்களது கருத்துத்தான் முதன்மையானது. அந்த அடிப்படையில் ரிஸ்வின் சில்வாவின் கூற்றை, அவரது பேட்டியை, அவரது கருத்தை நாங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது.
13வது திருத்தச் சட்டம் தமிழர்களுக்கு ஒரு தீர்வில்லை என்று கூறுபவர்கள் உண்மையிலேயே நாங்கள் கூட தமிழ் மக்களை கடந்த காலங்களிலேயும் தற்போதும் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழ் தேசிய கட்சிகள் கூட அவர்களை விடுத்து போராட்ட இயக்கங்கள் கூட 13வது திருத்தச் சட்டத்தை எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய அரசியல் தீர்வுக்கு ஒரு 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 முதல் புள்ளியாக தான் நாங்கள் அதை கருதி கொண்டிருந்தோம். 13வது திருத்தச் சட்டம் இந்த நாட்டு மக்களின் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வில்லை என்று கூறுபவர்கள் இதுவரை என்ன தீர்வு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால் எதுவுமே இல்லை. எங்குமே தமிழ் மக்களது பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று அவர்களால் கூற முடியாமல் இருக்கின்றது. அந்த திட்டம் தீர்வு திட்டம் என்ன? நிரந்தரமாக இந்த நாட்டிலே அனைவரும் இலங்கையர்கள் நாங்கள் அனைவரும் சமத்துவமாக வாழ்வதற்கு புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரப் போகின்றோம் என்று சொல்பவர்கள் 13வது திருத்தச் சட்டத்தை ஒழிக்க வேண்டும், அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று கூறுபவர்கள் தமிழ் மக்களது புரியோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை அவர்கள் கூற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலின் போது அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம், அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், காணாமல் போனவர்களுக்கு ஆன ஒரு நீதியை பெற்று தருவோம் என்றெல்லாம் கூறியவர்கள் இன்று ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ஜனாதிபதியாக வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்து 159 பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்ற பின்பும் இன்று 3 தமிழர்களை பயங்கரவாத தடை சட்டத்திற்குள் சிறைபிடித்திருக்கின்றார்கள். இப்ப பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கூறியவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை இன்று அவர்கள் பயன்படுத்தி தொடர்ச்சியாக அந்த சட்டத்தினூடாக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்றால் அவர்களது உண்மையான முகம் என்ன என்று தெரிகின்றது. இலங்கையர்கள் அனைவரும் ஒன்றானவர்கள் என்று கூறுபவர்கள் வடகிழக்கு சார்ந்த ஒரு தமிழருக்கோ ஒரு முஸ்லிமுக்கோ அவர்களது அமைச்சரவையிலே இடம் கொடுக்கவில்லை. வடகிழக்கில் இருந்து இன்று எத்தனை தமிழர்கள் எத்தனை முஸ்லிம்கள் அவர்களுடைய கட்சியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தமிழர்கள் மாத்திரம் 7 தமிழர்கள் வடகிழக்கிலே இருந்து இந்த கட்சிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வடகிழக்கை பூர்வீகமாக கொண்டவர்கள். அவர்கள் 2 தமிழர்களுக்கு இடம் கொடுத்திருக்கின்றனர் என்று சொல்லலாம். ஆனால் அந்த 2 தமிழர்களும் வடகிழக்கை பூர்வீகமாக கொண்டவர்கள் அல்ல. இனவாத ரீதியாக தமிழ் முஸ்லிம்களை நீங்கள் பிரித்து புறக்கணிக்கின்றீர்கள் என்பதை வெளிப்படையாக நடைமுறையிலே காட்டிக்கொண்டு பேச்சுக்களிலே தமிழ் பேசும் மக்களை நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒன்றாக வாழ வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகின்றேன். இந்த ஜேவிபி, இந்த தேசிய மக்கள் சக்தி என்று கூறும் ஜேவிபிக்கு நான் ஒரு சவால் விடுகின்றேன். தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு தேசிய அமைப்பாளர் என்ற ரீதியிலும் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் சமமாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்று கூறும் நீங்கள் புத்த சாசனத்திற்கு இந்த நாட்டிலே புத்த மதத்திற்கு இந்த நாட்டிலே கொடுக்கும் முன்னுரிமையை ஏனைய மதங்களுக்கும் கொடுத்து காட்டுங்கள். உங்களால் இயலும் என்றால் அதை முதல் செய்யுங்கள். அதற்கு பிறகு இந்த நாட்டில்
அனைவரும் சமமானவர்கள் என்பதை கூறுங்கள் என்று உங்களுக்கு சவால் விடுகிறேன். நன்றி. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயற்கை இனத்தங்களில் இருந்து முறையான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அதற்கான நிதி உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக பிரதியமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் அனர்த்த நிலைமைகள் குறித்தும் இதன்போது முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள், எதிர்காலத்தில் அனர்த்தத்தினை முகம் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் விசேட உயர்மட்ட கூட்டம் இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரனின் ஒழுங்கமைப்பில் பிரதியமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திர தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசானக்கியன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு, எம்எல்ஏ ஹிஸ்புல்லா, நளிமி உட்பட திணைக்கள தலைவர்கள், அனர்த்த முகாமைத்துவ நிலைய உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்கொள்ளப்பட்ட பாதிப்புகள், அதன்போது முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் மற்றும் மாவட்டத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள், அதிகாரிகளின் செயற்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டது. அத்துடன் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்தும் விசேடமாக ஆராயப்பட்டது. எல்லா கரையோர பகுதியெல்லாம் தெய்வம் அவ்வளோ ஊர்களும் தண்ணீர் ஒரு 3-4 போலீஸாக வந்து இப்போ டெல்லி வீடுகள் டெல்லிலாம் அந்த அதாவது அந்த வெள்ள மழையை விட குளம் நிறைஞ்சி அல்லது பாதி வெட்டி நிறைஞ்சு தரையப்பட்ட அதுதான் ஏதாவது ஒரு வழி தொடர்ச்சியாக நடக்கிறது. இப்போ முதலில் ஒரு கம்யூனிஸ்ட் இதே பிரச்சனை அதனால் ஃபியூச்சரில் அது சம்பந்தமாக இதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது சம்பந்தமான அறிவுறுத்தல் நடந்திருக்காங்க. கவர்னருக்கு பிஎஸ் விஷயம் வந்திருக்காங்க. அப்போ நான் அங்கே கருதி கொண்டிருக்கிறேன். அவர் கம்ப்யூட்டர் புறப்பட்டுது. திடீரென்று இப்போ காலத்துக்கு அனர்த்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட நான் நினைக்கிறேன் டிசாஸ்டரோட கனெக்ட் பண்ணி அதை சொல்ல நினைக்கிறேன். கருத்தோட தான் பிறகு நான் அப்போ எந்தெந்த ப்ரெசன்டேஷன் உயிர்த்தை குழந்தை விஷயம் வந்து உண்மையிலேயே நம்ம உயிர்த்தை குழந்தை என்னுடைய மாவட்டத்தில் 56,000 உண்மையாக அதாவது ஊகம் மாவட்ட அணைப்பணி கிட்டத்தட்ட 83,000 அதாவது வலது பக்கம் 32 இடது பக்கம் இது உண்மையாக இவருக்கு 4 மடங்கு தமிழ் படம் கொடுத்தோம். அதாவது வளர்ச்சியில் உண்டாக போராட அளவு குறைக்கப்பட்டு சரியான சிச்சுவேஷன் இருக்குது. டேங்க் பரிசன் மக்கள் இருக்கிறதுக்காக பெஸ்டோட சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்ட 23,000 இந்த அகத்துக்கு முதல் முன்னாயக்கமான திட்டம் நடந்திருந்தது. அதில் முதலாவது மக்கள் பிரதிநிதிகளை அழைக்கப்பட்டு முதல் இழப்பாக வேண்டாம் எங்களுக்கும் அந்த இதோட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு திருப்பிருந்தாங்க. ரெண்டாவதுடையும் அரசு அதிகாரிகள் நிறைய வேறு செய்த செஞ்சாங்க. நீங்கள் தரப்பில் உங்களுடைய ஃபீட்பேக் இல்லை. எங்களுடைய இடர்பாடு என்னன்னா இதை விட எப்படி இஃபெக்டிவாக செய்யறது. இதுக்கு ஒரு முன்னாயத்தமான திட்டம் உண்டு. இதை இந்த அடுத்த பாதிப்புகளை குறைக்க முக்கியமாக இருக்குமா என்பது ஒரு திட்டமிடல் வந்து கட்டாயம் செய்யப்படணும்னா அவருடைய சேவன் சொன்ன மாதிரி உபயோகம் வரக்குள்ளதான் அதை நாங்கள் அடையணும் தான் அந்த பாதிப்புகள் ஆராய்கள் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் பிளான் வந்து 2000 பண்ணுறது கணக்காளர்கள் உணவற்ற பொருட்களுக்காக அவர்கள் தண்ணீர் கொடுக்காது. உணவுகளுக்கு உதாரணம் இப்போ ஒரு பாயிண்ட் சீனா நடைபெற்று அவருக்கு தெரியும்.
கோஆர்டினேஷன் சரியாக இருக்குன்னு சொன்னால் இந்த அடிப்படையில் நாங்கள் உள்ள பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களில் வந்து நாங்கள் கவர்மெண்ட் ரீதியில் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னோம். சில விடயங்கள் தவிர்க்கப்பட்டது, சில டிசாஸ்டர், சில அந்த தேவைகள் அது எப்படியாக தவிர்த்தாலும் இங்கே நடவடிக்கையின் மூலமாக வந்து சில விடயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கான விஷயம் தான் அது குறிப்பாக இந்த வழிகாமல் சம்பந்தப்பட்டது. அதுபோல் குறிப்பாக கண்டிப்பாக ஸ்ரீநாதன் பார்த்தோம்னா இந்த அமைவிடந்த பார்த்தோம்னா இது எங்களுக்கு வந்து ஒரு வெள்ளம் படித்து போகணும். இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம்னா சரியான வாயிலாக வந்து இதில் செய்யப்படையில்னு சொன்னால் அது தொடர்பான விசாரணைகளோ தொடர்பான நிகழ்ச்சி செய்யப்படும். குறிப்பாக வழிகாட்டுதல் சம்பந்தப்பட்ட ஒன்சோர் டிஸ்கஷனில் ஆனால் இது பேசப்போறவுடைய அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போடாமல் என்று சொன்னால் அதானமாக அந்த அனர்த்தங்களுக்கு மத்தியாக சொல்கிற விஷயம். அதை நாங்கள் நம்புகிற விரிவான காலத்தில் வந்து நாங்கள் இருக்கிற தீர்மானங்கள் சரியான வகையில் நிறைவேற்றப்படும் நாங்கள் தெரியும். குறிப்பாக ஒரு அக்கறை மாதிரி மற்றபடி மாதிரியோ எனக்கு வந்து மாதம் டிஸ்ட்ரிக் மாதிரி நான் டிஸ்ட்ரிக் மாதிரி எங்கள் மாவட்டங்கள் அவர்களுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னது ஒரு வெள்ளம் படித்து போகணுன்றதுக்காக அது இயற்கையாகவே இருக்கிறது. அது இந்த வகையில் வந்து நாங்கள் சரியான வகையில் ட்ரைனேஜஸ் நாங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணி அது லோகப்படையை செய்ய முடியும் சொன்னாங்க. நாங்கள் இவ்வாறான விடயங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும். ஆகவே இது தொடர்பான ஒரு வேலை தொடர்பான விடயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அடுத்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாங்க நாங்கள் இப்போ முடிவு நிறையாக வந்து இந்த மாதத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்ன டிசாஸ்டருக்கான நடத்துறதுக்கான மாதம். ஆகவே இந்த மாதத்தை ஜனவரி மாதம் நடுப்பாடு வரையிலேயாவது நாங்கள் இன்னொரு நடத்துறதுக்கான தயார் நிலையில் அதில் நாங்கள் தெளிவாக இருப்போம். நாங்கள் கடந்த காலங்களில் சில மிஸ்டேக் நாங்கள் சொன்னால் நாங்கள் அதையும் நாங்கள் எக்ஸ்பிளை பண்ணுவோம். அடுத்த காலத்தில் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் தீர்மானிக்கணும் போது ஒன்று மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பிளான் விலகா அதிலும் சிக்கல் இருக்கு. சில இடங்களில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி மாஸ்டர் பிளானுக்கு அமைவாக ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாமல் முதல்ல இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கான சரியான மெயின்டைன் பண்ணுற விஷயத்தை பார்க்கணும். முதல்ல ஷோர்ட் டர்ம் சில சமயத்துக்கு போதிய வளங்கள் இல்லாட்டி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும். சரியான